ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசிக்கும் ரியல் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் டவுட் கேட்டார். அதை வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். ஓடிசிக்கும் ரியல் மார்க்கெட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓடிசினா ஓவர் தி கவுண்டர். சரிங்களா? ரியல் மார்க்கெட்னா ரியலாக அங்கே ஃபாரெக்ஸில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நடக்கும். இதில் நம்மளுடைய ப்ரோக்கர்ஸும் நடக்கும். அது ரியல் மார்க்கெட். பட் ஓடிசி மார்க்கெட் அப்படின்னா அது அங்கே இருக்கிறது இங்கே நடக்காது. இது நீங்கள் என்ன புரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ, அது கோட்டக்ஸாக இருக்கலாம், பினாமாவாக இருக்கலாம், ஒலிம்பியா ட்ரேடாக இருக்கலாம், ஸோ ஐக்கியூ ஆப்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் அவங்க ரன் பண்ணுறது தான் ஓடிசி மார்க்கெட். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஓடிசி மார்க்கெட் அவங்களுக்கு லாஸ் கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால தான் ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். சரிங்களா? இப்போது ஒரு ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால இங்கே மாறாது. சரிங்களா? ரியல் மார்க்கெட்டில் மாறாது. பட் ஓடிசி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேண்டிலை அவனால் மாற்ற முடியும். சரிங்களா? அவனால் மாற்ற முடியும். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் அவனால் மாற்ற முடியாது, மாறாது. ஆனால் ஓடிசி மார்க்கெட்டில் அவன் தான் ரன் பண்ணுறது, அவனுக்கு ப்ராஃபிட் வரணும் தான் அவன் நினைப்பான். ஸோ அவனால் மாற்ற முடியும். பட் ஆனால் ப்ராப்பரான நாலேஜ் இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எங்கே ட்ரேட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணமே இது மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க, ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓடிசி சார்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன ஓடிசி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்மை. சரிங்களா? அதுதான் நல்லது. ஓடிசியோட ப்ராக்டிஸும் பண்ணாதீங்க. ஏன்னா அது என்ன நடக்கும், அது எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், நானும் பைனரி ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரிங்களா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஓடிசினா இதுதான், ரியல்னால் இதுதான். புரியுதுங்களா? ஓகே.